குழந்தையே, இன்று உன் அப்பன் உன் முன்னால் சொல்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் மிக பெரிய எச்சரிக்கையாகவே மாறப்போகிறது. என் குழந்தையே, நான் அன்றே சொன்னேன். என் வார்த்தையை நீ மதித்திருந்தாயானால் நிச்சயமாக இன்று உனக்கு இந்த நிலை வந்திருக்காது. நீ கிளம்பி வேண்டிய நேரம் வந்து விட்டது. இது உனக்கான இடமல்ல என்று நான் பலமுறை உன்னிடத்தில் எச்சரிக்கை செய்தேன். அப்பன் சொன்ன வார்த்தைக்கு உன்னுடைய மனதில் நிச்சயமாக மதிப்பிருக்கிறது என்றால் என் பிள்ளையே, நீ எப்பொழுதும் இந்த அவமானத்தை சந்திருக்க மாட்டாய். என் குழந்தையே, வாழ்க்கை ஒரு பிரச்சனை கொடுக்கும் பொழுது நாம் சுதாரித்து கொள்ள வேண்டும். மறுபடியும் அது சரியாகி விட்டது என்பதற்காக நாம் எப்பொழுதும் இப்படியே இருக்கும் என்று எண்ணிவிடக்கூடாது. முன்பு இருந்த பிரச்சனையை விட இப்பொழுது அதைவிட அதிகமான மோசமான சூழ்நிலைக்குள் இந்த வாழ்க்கை உன்னை தள்ளிவிட்டது. இதை நீ கவனித்தாயானால் என் பிள்ளை, மற்ற விஷயங்களில் எல்லாம் அதிகமாக கவனம் செலுத்துகின்றாய். உன்னுடைய வாழ்க்கை உன்னை சுற்றி இருப்பவர்களை பாதிக்கின்றது. இந்த நேரம் நீ சரியான முடிவை எடுக்க முடியாத தவித்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? எந்த விஷயம் உன்னை தடுத்து நிறுத்துகிறது? என் பிள்ளையே, இதையெல்லாம் இன்று இந்த அப்பன் உடைய பணியில் இருந்து நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையானது இத்தனை நாள் உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுத்திட்ட எத்தனையோ நன்மைகளை நீ பெறாமல் இருந்து விட்டாய். பல தீமைகளை பெற்று கொண்டு இதனாலே என்னவோ எண்ணம் உன்னை சுற்றி சுற்றி பல விஷயங்கள் பல பிரச்சனைகள் தந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் பயணிக்கின்ற இந்த தருணம், ஒவ்வொரு நாளும் உனக்கான மகிழ்ச்சியும் ஒவ்வொரு நாளும் உனக்கான கவலைகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. நம் உடனடியாக அதனை என்னவென்று கவனித்து இருக்க வேண்டும். நான் உன்னை கிளம்ப சொன்னேன் என்பதற்காக அல்ல. என் குழந்தையே, நீ நினைக்கலாம் அப்பன் நீ சொல்வதை எளிதாக சொல்லிவிட்டு சென்று விடுவாய். ஆனால் என்னிடம் என்ன வசதி இருக்கிறது? நினைத்த நேரத்தில் எல்லாம் நினைத்த இடத்தை மாற்றுவதற்கு என்று நினைக்கலாம். என் குழந்தையே, ஒரு விஷயம் எப்பொழுதும் நீ புரிந்து கொள். எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்பது முக்கியமல்ல, நம் நிம்மதியாக இருக்கின்றோமா என்பது மட்டும்தான் இங்கு முக்கியம். உன்னால் நிச்சயமாக ஓரிடத்தில் இருக்க முடியவில்லை என்றால் நிச்சயமாக அங்கு உனக்கு எந்த சூழ்நிலையிலும் நல்லது நடக்கும். இது உன்னை மட்டுமல்ல, உன்னோடு இருப்பவர்களையும் சேர்த்து பாதிக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் இந்த வாழ்க்கையானது பலவிதமான துன்பங்களோடு பலவிதமான சோதனைகளோடு உன்னை எப்பொழுதும் பின்தொடர்கும் பொழுதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவாக தோன்றியது? இதிலிருந்து மீட்டு விட்டால் போதும் என்றுதான் நினைத்தாய். உனக்கு வேண்டுமானால் இதையெல்லாம் எப்படியாவது சமாளிக்கலாம் என்ற எண்ணம் இருக்கலாம். ஆனால் உன்னோடு இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் இதிலிருந்து விடுதலை கிடைக்கும். எப்பொழுதும் நீ இந்த நிலையில் இருந்து அவர்களை மீட்டெடுப்பாய் என்று தானே யோசித்து கொண்டிருப்பார்கள். ஒன்றியற்று உன்னோடு இருக்கின்றவர்கள் இங்கு சரியாக இருக்கின்றார்களா? அவர்களுக்கு இங்கு எல்லாம் சரியாக நடக்கின்றதா என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்தில் என் உலகம், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற இந்த தருணம், இந்த விஷயம் எல்லாம் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த வைக்கப் போகிறது. ஏதோ ஒரு தவறு நடக்கப் போய் தானே ஏதோ ஒரு பிரச்சனை என் பிள்ளையினால் இத்தனை நாளுமே நினைத்த சந்தோஷத்தை பெற முடியாமல் இருக்கின்றது. வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களையும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. எண்ணற்ற விஷயங்கள் உன்னை போட்டு பாடாக படுத்தி எடுத்து விட்டது. இனிமேல் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னை நிம்மதியாக வாழவிடக்கூடாது என்று மேலும்
மேலும் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும் என்றும் கங்கணம் கட்டி காரியத்தை உன்னை சாதிக்க வேண்டும் என்று உன்னை சுற்றி சுற்றி இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீ எவ்வளவுதான் நல்ல நிலையை அடைந்தாலும், எவ்வளவுதான் வாழ்க்கையை முன்னேற துடித்தாலும், உன் உழைப்பு முயற்சியும் எவ்வளவுதான் அதிகமாக இருந்தாலும் இந்த இடத்தில் இருந்து உன்னால் ஒருபோதும் முன்னேற்றத்தை அடைய முடியாது. உனக்கான நிம்மதி ஒரு நாளும் உனக்கு கிடைக்காது. உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை போட்டு பாடாய் படுத்தியது இப்பொழுது இருக்கின்றதே தவிர ஒருபோதும் உனது நிம்மதியை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டார்கள். எந்த அளவிற்கு எல்லாம் உனக்கு துன்பத்தை கொடுக்கலாம் என்று யோசிக்கின்றார்கள். எந்த இடத்தில் உன்னை ஒன்றும் பிடிக்கவில்லை என்று எந்த நிலை இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை செய்ய இவர்கள் சிந்திக்கவில்லை. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு இருக்கின்ற இந்த அப்பன் சொல்வது உன்னுடைய நிம்மதி மட்டுமே சார்ந்தது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் நிம்மதி இருந்தால் மட்டும்தான் மற்ற எல்லாம் சரியாக நடக்கும். நிம்மதி என்ற ஒன்று ஒருவருக்கு சரியான நேரத்தில் கிடைத்து விட்டது என்றால் அவர்கள் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் அவர்களால் அடைய முடியும். இது இருந்தாலும் இல்லை என்றாலும் அமைதியாக ஓரிடத்தில் நிச்சயமாக இருக்க முடியும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்து விட்டது. இனிமேல் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எப்பேற்பட்ட இன்னல்களும் எப்பேற்பட்ட சோதனைகளும் கடந்து நீ வாழ துடிக்க வேண்டும். உனக்கு என்றும் நல்லதாக நடக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும். என் குழந்தையே, எதிர்வருகின்ற சூழ்நிலைகள், எதிர்வருகின்ற மாற்றங்களும் எப்பொழுதும் உனக்கான நன்மையை மீட்டு உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த அப்பன் எந்நாளும் உனக்கு துணையாக இருக்கின்றார் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் இனி உனக்கு என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து நீ இந்த வாழ்க்கையை மீட்டு நிறைவாக பெற்று கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நீ இருக்கின்ற இடத்தில் ஒருவரால் உனக்கு மிக பெரிய அளவிற்கு எல்லாம் கஷ்டத்தை கொண்டு வர முடிகிறது என்றால் நிம்மதியான ஒரு வாய்ப்பு கூட உன்னால் சாப்பிடவிட முடியாமல் நாம் எதற்காக இருக்கின்றோம் என்று எண்ணும் பொழுது தோன்றுகின்றது. என் பிள்ளையே, உண்மை சொல்ல வேண்டும் என்றால் நீ இருப்பது அவர்களுக்கு தான் பலம். அதனால் முதலில் நீ இந்த இடத்தை விட்டு புறப்படும். அப்பொழுதுதான் அவர்கள் இதுவரையிலும் முன்னை நம்பியதற்கு இருக்கின்றார்கள் என்பது அவர்களுக்கு புரிய வரும். என் பிள்ளையை தனித்து விட மாட்டாய். தன் கூட்டமாக இருந்தவர்களாக அருமை என்னவென்று தெரியுமா? இதை முதலில் இவர்களுக்கு நீ உணர வைக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற, உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. உனக்காக என்றும் இந்த அப்பன் இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். ஆனால் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக வழி இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தி கொடுக்கும். சரியான நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் நீயாக தனித்துவத்தோடு நின்று
அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உன்னை காயப்படுத்த, எந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்த காத்து கொண்டு இருக்கின்றாரோ, இந்த கூட்டத்தோடு நீ இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே நல்லது. யாரெல்லாம் உன்னை நம்பி இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் உன் மீது அன்பு கொண்டு உண்மையாக உன்னோடு வருகிறார்களோ, வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு இந்த வாழ்க்கையில் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் அதற்கு தயாராக இருந்து விட்டால் போதும். அப்பன் உன் மீது இருக்கின்ற அன்பு உன்னோடு இருப்பவர்களுக்கு, உன்னிடத்தில் இருந்து நல்ல பலன்களை பெறுகின்றவர்களுக்கு இடமிருந்து விட்டாலே போதும். என் பிள்ளையே, எந்த இன்னல்களும் சிக்கிக் கொள்ளாமல், எந்த இன்னல்களிலும் நீ நிச்சயமாக மாட்டிக்கொள்ளாமல் இருக்க மாட்டாய். உன்னோடு நான் இருந்து இந்த நேரம் இனி என்றென்றும் உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்க நான் மாற்றி கொடுப்பேன். இந்த நேரத்தில் உனக்கு பெரும் மகிழ்ச்சி, உனக்கு எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை நான் இந்த நிலையில் உன்னுடையதாக்க, இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்கப் போகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, எல்லாவற்றையும் கடந்து உன்னால் நிச்சயமாக வாழ முடியும் என்பதனை நீ உணர வேண்டும். என் குழந்தையே, உனக்கு நல்ல வழி பிறந்துவிடும். உன்னுடைய எண்ணத்தினால் உனக்கு நல்லது நடக்கும். எங்கே நாம் எல்லாம் இதையெல்லாம் செய்ய போகிறோம் என்று நினைத்து விட்டாய். ஆனால் காலம் முழுவதும் உன்னால் எதையும் செய்துவிட முடியாது. அதே நேரத்தில் நான் நினைத்தால் என்ன ஆகும்? சரியாக நடக்கும். நான் நினைத்தது இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நமக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக நீ நினைத்தது அத்தனையும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, அப்பன் சொல்கின்ற விஷயம் ஒவ்வொன்றும் உனக்கு வாழ்க்கையில் புதிதாக இருக்கலாம். அப்படி இருந்து விட்டாது என்றால் நிச்சயமாக என் குழந்தை, இந்த இடம் நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய இடம் என்பதனை புரிந்து கொண்டு இவர்கள் இன்னும் உன்னை அதிகப்படியாக காயப்படுத்த தயாராக இருக்கின்றார். என் குழந்தைக்கு நீ நினைக்கலாம், அப்பன் யாருக்காக வாக்கு சொல்கிறார்கள், நமக்கு அருகில் யாருமே இல்லையே என்று. அப்படி நினைக்கின்ற பிள்ளைக்கு உன் அப்பன் சொல்வதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். நீ எந்த இடத்தில் இருக்கும் பொழுதும் நிம்மதியும் சந்தோஷம் இல்லாமல் எப்பொழுதும் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கின்றதோ அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கலாம். அந்த இடத்தை விட்டு நீ மாறி செல்ல வேண்டும். அப்படி மாறும் பொழுது உன்னுடைய மனநிலையும் மாறும். உன்னுடைய மனதுக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் மாறும். இன்றி கஷ்டங்களும் துன்பங்களும் கொடுப்பதற்கு என்று வந்தவர்கள் எல்லாம் தானாக உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் என்பதுதான் உண்மையும் கூட. இப்படி இந்த வாழ்க்கையில் இது நல்லது. இது நாள் வரையிலும் நீ சந்தித்த துன்பங்கள் எல்லாம் கலைந்துவிட்டு இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ சரியாக கவனிக்க தொடங்கு. உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் இல்லை. அப்பன் இடம் இருக்கும் வரை எந்த நிலையிலும் உன்னை காப்பாற்றுவான் என்பதனை உனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம். அப்பன் இடத்தில் நடப்பது இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பது என்னென்று உனக்கு பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். அது நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது. இந்த அப்பனின் அருளால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் கொடுத்துவிட்டு ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான துன்பங்களும் ஒவ்வொரு விதமான சோதனைகளும் வரும்பொழுது அதிலிருந்து என் பிள்ளை நீ உன்னை மீட்டெடுக்க பழகி விடுவாய். தனியாக இருக்கின்ற பிள்ளை யாருடைய உதவியும் இல்லாமல் தன் வாழ்க்கை தானாக
பார்த்து கொள்கின்ற பிள்ளையின் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க கூடிய அளவிற்கு திறமைகளை உனக்குள் நீயே வளர்த்து கொள்ள வேண்டும். எதற்கும் எந்த நிலையிலும் யாரிடத்திலும் சென்று உதவி என்று கேட்க மாட்டாய். தேவையில்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன பிரச்சனைகளை உருவாக்கினாலுமே அதை கண்டு நீ பதற்றமடைய மாட்டாய். எதையுமே நிதானமாக நீ எதிர்கொள்வாய். எந்த விஷயத்தையும் நிதானமாக நீ யோசித்து அதிலிருந்து உனக்கான நம்பிக்கையினை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். நீ பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் கடந்து நீ இந்த வாழ்க்கையில் பெறுகின்ற விஷயங்கள் அத்தனையுமே மேலும் மேலும் உனக்கான உண்மையை உன்னால் முன்னால் காட்டி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.